நைனாமலையோட மொத்த அழகையும் ட்ரோன் ஷூட் மூலிமா நம்ம எடுத்திருக்கிறோம். இதுக்கு காரணம் ஒரு நண்பர். அவர் எடுத்தது நம்மளுக்காக அவர் வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவரோட ட்ரோனில் எடுத்த வீடியோ மொத்த நைனாமலையும் அழகையும் அப்படியே கொண்டாந்து நிறுத்தியிருப்பாருங்க. இதில் நீங்கள் பாருங்கள், நைனாமலை வரதராஜ பெருமாள் திருக்கோயில் ஒரு தடவைனாச்சு வருஷத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலங்க. இல்லைன்னா ஒரு வாட்டியாச்சும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைனாமலை மலையேற்றம். இந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா குரங்கு நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நைனாமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தீனியும் பேக்லேருந்து வெளியே எடுத்துடாதீங்க. தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் உடலுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ், நவதானியங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வர வேணாம். ஆனால் இதுதான் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலோட அடித்தளம், அடிவாரம். இங்கேருந்து தான் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மலையில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொண்டு போகிற தண்ணி பாட்டில் எல்லாமே அசுத்தம் பண்ணிடாதீங்க, தூக்கி போட்டுற வேணாம். ஸோ அதை நம்ம பத்திரமா பாதுகாக்கலாம். பாதுகாக்கிற மீன்ஸ் பேக்கில் போட்டு கொண்டாந்து திருப்பியும் கீழே போட்டுடலாம். மேலே மலையை அசுத்தப்படுத்தலாம். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி மூலவரை காமிக்கலை, வேண்டாம். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கடைசியாக நம்ம படியேற ஆரம்பிச்சிட்டோங்க. நைனாமலை வரதராஜ பெருமாள். ஸோ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நைனா மகரிஷிக்காக இங்கே பெருமாள் காட்சி அளிச்சிருக்கிறாரு. முன்னாடி சொன்ன மாதிரி குரங்கு நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பார்த்து வாங்க. படிக்கட்டுலாம் பாருங்களேன், ரொம்ப சின்னதாக கரடு முரடா அப்படியே இருக்குது. ஸோ எல்லோரும் கவனமாக வாங்க. நம்ம படிக்கட்டு பார்த்திங்கன்னா அப்படியே செங்குத்தா அப்படியே ஏறுது. நம்மளும் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பயணங்கள் தொடரட்டும். விஷ்ணு பக்தனாகிய நான் பெருமாளை நோக்கி பாரதை போட்டுட்டு கீழேருந்து மலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏறுறதுக்கு. ஸோ என்னோட பயணிகள் இங்கேருந்து தான் நம்மளோட பயணம் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். படிக்கட்டு தாங்க ஏறி இருப்போம். இங்கேருந்து பார்த்தாவே பாதி நாமக்கல் தெரியுது. இன்னும் நம்ம உயரம் ஏற ஏற இன்னும் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாங்க போகலாம். செங்குத்தான படிக்கட்டுகள், நான் சொன்ன மாதிரி குரங்குகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நைனாமலை. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. வயசானவங்க தயவு செய்து சொல்கிறேன், மலை ஏறாதீங்க. உங்களுக்காகவே பார்த்துட்டிங்கன்னா புதுசாக இப்போ நைனாமலையில் மலைப்பாதைகள் செஞ்சுருக்குறாங்க. ஸோ அதில் போய்க்கோங்க. பார்த்திங்கனாவே தெரியும் படிக்கட்டுகள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ நான் கட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒவ்வொரு படிக்கட்டுகளும் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணாமல் எடுத்துகிட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ மொக்கடுகள் பாருங்கள். குரங்கு நம்மளை நோக்கி வருது. ஆஞ்சநேயா ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப பயமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நாராயணா கோவிந்தா கேசவா. இந்த படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அதனால் நம்மளோட கால்
வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் கவனமாக ஏறுங்க. இதை பாருங்கள், ஒரு படிக்கட்டுக்கும் இன்னொரு படிக்கட்டுக்கும் இது சைடில் இருக்கிற ஆஞ்சநேயர் வேறு முறைக்கிறாரு நம்மளுக்கு வேறு பயமாக இருக்கு. ஏன்னா இந்த பயணத்தை வந்து நான் தனியாக ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னோட நிறைய பேர் கலந்துக்க சொன்னேன், யாரும் வரலை. பரவாயில்ல, ஒரு 150 படிக்கட்டு ஏறி இருப்போம். நாமக்கல் சிட்டியோட அழகு. இன்றைக்கி ஒரு முடிவோடு தாங்க இருக்கேன். கண்டிப்பாக தனியாக வந்தாலும் பரவாயில்ல, பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிடணும். இன்றைக்கி எப்படியாச்சு நைனா மகரிஷிக்கு இது காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். வாங்க போகலாம். உடம்பு வேறு ரொம்ப வெயிட்டாக இருக்கேண்ணா, ஸோ மூச்சு வாங்குது. அதே இல்லாமல் 4 தனி பாட்டில் வாங்கியிருக்கேன் போகிற வழியில் தாக்கம் அடித்தா குடிக்கிறதுக்கு. அதனால தான் கோயிலோட தர வரலாறு, அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரிஸ் நான் கோயில் மேலே ஏறிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். படிக்கட்டுகள், ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லிட்டு ஏறினோம்னா நம்மளால் சீக்கிரமாக ஏற முடியும்னு ஒரு நம்பிக்கை. கோவிந்தா, கேசவா, நாராயணா, ஆபத் பாண்டவா, பக்த வச்சலான்னு மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டு ஏறிட்டு இருக்குங்க. திருப்பவும் சொல்கிறேன், வயசானவங்க மலை ஏறி சாமி தரிசனம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சாலை போட்டிருக்காங்க, அதில் ஏறி பயணம் பண்ணுங்க. பாருங்கள் எந்த மாதிரி படிக்கட்டுக்கள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். பார்த்துட்டிங்களா? என்னன்னா, நம்ம 50 படிக்கட்டு ஏறி லெஃப்டில் திரும்புவோம், திருப்பி 50 படிக்கட்டு ஏறி ரைட்டில் திரும்புவோம். நம்மளோட பயனேற்றங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்படி நடந்தாலுமே நீங்கள் திருப்பி ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். இட் மீன்ஸ் லூப்குள்ளே சிக்கின மாதிரி. ஏன்னா இந்த சைடு செடி கொடிகள் ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், படிக்கட்டுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் தாண்டி போனால் தான் பரத ராஜ பெருமாளை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். ஸோ திருப்பி ஆரம்பிக்கணும். நாராயணா, கேசவ, முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டாப்பாக நடக்கலான்னு பார்க்குறேங்க, எங்கேயும் உட்காராம. ஏன்னா இப்பயே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. போவோம். நாராயணா, உன்னை பார்க்காம வர மாட்டேன், வரேன், மேலே வரேன். ஸோ ரொம்ப நேரம் பேச முடியாது, அதனால் நீங்கள் வீடியோ மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு இது
எதுக்காக வந்து இதெல்லாம் கட் பண்ணாமல் போடுறேன்னா நீங்களே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு படிக்கட்டு நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் வீடியோ வந்து கட் பண்ணாமல் ஓட்டாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாங்க, மூச்சு வாங்குது. சரிங்க, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நைனா மலைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை தெரியுது. அது என்ன மலைன்னு தெரியல, ஆனால் ஒரு பெருமாள் கோயில் மட்டும்தான் எனக்கு தெரியும். அங்கேயே நம்மளோட தெய்வம் தான் வீட்டு இருக்குது. ஸோ அந்த தெய்வத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தடவை ஃப்ரீயாக இருந்தால் அந்த மலைக்கு போயிட்டு வருவோம். சரி வாங்க நம்ம நடக்க ஆரம்பிப்போம். 200 படிக்கட்டு பக்கம் தான் நடந்துட்டு நினைக்கிறேன். 3600 படிக்கட்டுகள், 2500 உயரம் இருக்கக்கூடிய நைனாமலை. ஸோ ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. உடல்நலம் நல்லா இருந்தால் மட்டும் இங்கே வந்து படிக்கட்டில் ஏறுங்க. இல்லைன்னா மலைப்பாதை இருக்குது. பெருமாளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் அதில் போய் பார்த்துக்கோங்க. நம்ம நடக்கலாம். கேசவா, நாராயணா, கோவிந்தா, ஆபத் பாண்டவா, பக்த வச்சலா. நம்ம நடக்க வேண்டிய பாதைகள் இருக்கு, நடக்கலாங்க. திருப்பி சொல்கிறேன், பேசாமல் எதுக்கு நடக்கிறேன்னா, நீங்களும் என்னோட பயணிக்கிறீங்க. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்களும் எடுத்து வைக்கிறீங்கன்னு நீங்களும் நினைக்கணும். அதனால தான் படிக்கட்டுகளை காமிச்சிட்ருக்கேன். பாருங்க, படிக்கட்டுகள் நம்மளுக்கு சுலபமாக தான் இருக்குது. கஷ்டப்படணும்ல, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. ஸோ கஷ்டப்பட்டால் வைரத்தை பார்க்கலாம். தேவாதி தேவன் அப்படின்னு பெருமாளை சொல்லுவாங்க. அவரை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். பெருமாளுடைய பாதங்கள் நடப்போம். சத்தியமாக முடியலைங்க. வெயில் வேறு, சூரியன் வேறு வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி காவாசி மலை தாண்டிட்டோம். காவாசி மலை தாண்டியாச்சு. ஸோ என்ன நம்ம முக்கால்வாசி தாண்டினா நம்மளால் மலை ஏற முடியும். வாங்க போகலாம். மேலே ஏறியே ஆகணுங்க. போக போக பாதைகள் வந்து
இன்னும் செங்குத்தாக போயிட்டுருக்கு. நீங்கள் பெருமாள் பக்தன் ஆகணும், பெருமாள் மேலே உங்களுக்கு ஈர்ப்பே இல்லை, ஆனால் நான் அவரை வழிபடணும், அவர் நான் எப்படி கும்பிட்றது, நான் அவரை எப்படி நினைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மலைக்கு கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் பக்தன் ஆகிடலாம். ஒவ்வொரு படிக்கிட்டு ஏறுறப்பையும் அவரை மனசில் நினைக்காமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட சவால் தான் நைனாமலை வெள்ளியங்கிரி ஏறுறதுக்கு சமம். என்னடா இவன் வீடியோ கீழே வைக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் முடியலைங்க, ரொம்ப மூச்சு வாங்குது. சோலோவாக பண்ணுறேன்ல, துணைக்கு யாரும் இல்லை. அந்த பெருமாள் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை, அந்த பெருமாள் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை. அதனால தான் தனியாக ஏறிட்டுருக்கேன். எப்படி செங்குத்தாக ஏறுது பார்த்தீங்களா படிக்கட்டுக்கெல்லாம். ரொம்ப 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 கஷ்டம் மலையேற்றம். நைனாமலை வரதராஜ பெருமாள் அப்படின்னு நம்ம உற்சாகத்தோடு திருப்பி ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். இந்த இடம் வந்துட்டிங்கனாவே நீங்கள் வந்து காவாசி மலை ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வளைவு இந்த இடம் பார்த்து வச்சுக்கோங்க. காவாசி ஏறிட்டிங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லா வளையுதுங்களா? வளையுதா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். இதை ஏறி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏறிட்டுருக்கேன், நம்ம வளையிறோமா பாருங்கள், வளையிறோம். திருப்பி பாருங்க, பார்த்தீங்களா? எதனால சொன்னேன்னு தெரியுதா? நம்ம திருப்பி ஒரே இடத்துல ஏறிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னல. பின்னாடி பாருங்கள், ஆனால் இந்த சைடு பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோன்னு. நம்ம கடந்து வந்த பாதைகள் தெரியுதா உங்களுக்கு? திருப்பி அதே மாதிரி நம்ம வந்து ஏற போகிறோம். தடோடாய் அதே மலையேற்றம் தெரியுதுங்களா? வாங்க நடப்போம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. சூரிய தேவன் வேறு கரணை காமிக்க மாட்டேங்கிறாரு.
வெயில் வந்து சுட்டு எடுக்குது. நாராயணா கொஞ்சம் கருணை காமிக்க சொல்லுப்பா. திருப்பி ஏறணுங்க. என் கூட யாராச்சும் வந்திருந்தாங்க வச்சு பெருமாள் பாட்டை போடுங்கடா கேட்டுகிட்டே ஏறினா கூட எதுவும் தெரிஞ்சிருக்காது, சீக்கிரம் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ யாரும் இல்லை. அதனால் நம்மளே பாடிக்கலாம். பாடவும் முடியலைங்க, மூச்சு வாங்குது. இருபத்தாறு வயசு தான் ஆகுது, ஆனால் மூச்சு வாங்குதுங்க நல்லாவே. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு தான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ண போகிறேங்க. சுத்தமாக முடியல, சூரியன் போட்டு தாக்குது. ஸோ நம்மளால் ஏறுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. சரி வாங்க, நான் சொன்ன மாதிரி ஏறிட்டேன், வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இதாங்க அந்த இடம். உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், சாரி இதுக்கு முந்தான இதில் சொன்னல, அதே மாதிரி வளையுது, அதே மாதிரி படிக்கட்டு சொன்னல, இந்த பக்கமும் சேம் இருந்தால் அது வரைக்கும் போகணுங்க. நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, கோயில் நடை வந்து குறிப்பிட்ட நேரம் தான் திறந்துருப்பாங்க. என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே படிக்கட்டில் நடந்தோம்னா கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, என்னால் சாமி தரிசனம் பார்க்க முடியாது. அதனால தான் வீடியோ கட் பண்ணிட்டு எடுக்கிறேன், கோச்சிக்காதீங்க. உங்களுக்கான அந்த படிக்கட்டை எல்லாருமே காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. எப்படி தெரியுமா என்ன நான் மலை ஏறணும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எதனால் திருப்பியும் பெரியவங்க ஏற வேணான்னு சொல்கிறேன்னா இதுக்காக மட்டும்தான். பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி இருக்கா. மலைக்கு நடுவில் வந்துட்டோன்னு சொல்கிறதுக்கான அடையாளம் இந்த மண்டபம் தான். ஓகேங்களா, இன்னும் நம்ம உச்சி அடையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ மலை உச்சிக்கு போயிட்டு நான் பேசுகிறேன். முன்னாடியே சொன்னேன் வீடியோ கட் பண்ண போகிறது இல்லைன்னு, ஆனால் என்னால் சத்தியமாக முடியலைங்க. அதனால தான் என்னங்க அது ஏறி வந்துட்டேன். ஏன்னா ஏறி வந்ததுக்கப்புறம் திருப்பி பார்க்குறேன், திருப்பி பாருங்கள் அதே மாதிரி. நான் தான் சொன்னேன்லங்க, அது திருப்பி சொல்கிறது தான், லூப்புக்குள்ளே நடக்கிற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஜடாயு மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளும் பறந்து போயிடலாங்க. ஆனால் படிக்கட்டிலையே ஏறி போகணும், சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசுக்குள்ளே. அதனால தாங்க நம்ம வந்த பாதை அது. இங்கேருந்து பார்த்தா பார்த்திங்களா வேறு மாதிரி தெரியுதா, ஆனால் இது நம்ம மேலே ஏறிட்டோம்னா அந்த மாதிரியே தெரியும். பார்த்திங்களா ரெண்டு சைடும் அதே மாதிரி இடம், சேம் பிளேஸ்.
திருப்பி சொல்கிறேன், வயசானவங்க யாரும் வராதீங்க. சாலை பணி இருக்குது, எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு விஷயம் சொல்கிறேன். பெருமாள் மலை மேலே இருக்கிறாரு. முருகனுக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்கிற மாதிரி, குன்று இருக்கும் இடமெல்லாம் மாயோனும் இருப்பார், செய்யோன்னு இருப்பார், மாயோன்னு இருப்பார். அந்த மாயனோட மலை தான் இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில். என்னோடய முயற்சியில் சற்றும் மனம் தருவராத விஷ்ணு பக்தன் திரும்பியும் மேலே நடக்க போகிறான். உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், போதும். உங்கள்கிட்ட நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. சரிங்க, நான் அந்த உச்சிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கீழே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உச்சியை பாருங்கள். இங்கேருந்து வருது படிக்கட்டுகள். இனிமேல் ஆபத்தான கரடு முறைகள் பாருங்கள். இப்படி தான் நம்ம ஏறி ஆகணும். ஏறி வந்த படிக்கட்டுகள் பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஆபத்தான பயணம். திரும்பி நாமக்கல்லோட வியூ அழகுகள். இந்த படிக்கட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஆபத்தை மட்டும் பாருங்கள். கல் படிக்கலை, ஒரு நிமிஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன், கீழே ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வச்சு ஆகணுங்க. ரொம்ப ரொம்ப திருப்பி அதே மாதிரி வளையுதுங்க. அதே மாதிரி வளையுது வளைஞ்சிருச்சு. ஆபத்தான படிக்கட்டுகள், மலைப்பாதைகள், அதே மாதிரி சேம் அமைப்புகள். நைனாமலை வரதராஜ பெருமாள் துணை. நைனாமலை வரதராஜ பெருமாள் துணை. போகலாம். நைனாமலை வரதராஜ பெருமாள் துணை. அந்த உச்சிக்கு நம்ம இன்னும் போகணுங்க. ஆபத்தானது பயணங்கள். தனியாக யாரும் வராதிங்க. என்னைய மாதிரி சோனை, நீரூற்று சோனை. இது தயவுசெய்து சுத்தம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க மீனெல்லாம் இருக்குங்க, சுத்தம் செஞ்சால் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து பிடிக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாராச்சும் சுத்தம் செஞ்சால் நல்லாயிருக்கும்.
யாரும் மீன்லாம் கொண்டு வந்து விட்ருக்காங்க. ஏன் நம்ம அங்கே போகணுங்க. வாங்க போகலாம். இன்னும் நம்ம லேட் பண்ண இங்கே ஒரு சொன்ன இருக்குங்க. ஆனால் தவளையாக மேயுது உள்ளுக்குள்ள. தவளை குட்டியாக அதில் கூட மீன் இருந்துச்சு. பிளாஸ்டிக் பாட்டில் குப்பைகளை அடிவாரத்தில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டு இயற்கையை பாதுகாக்கவும் போட்டிருக்காங்க. நல்ல விஷயங்க இந்த மாதிரி போர்டு போடுறதெல்லாம். ஏன்னா நம்மளோட பெருமாள் கோயிலை நம்ம தான் சுத்தம் பண்ணணும். பார்த்தீங்களா? இவன் என்னடா இவன் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறான். திருப்பி ஒரே இடத்துல நடக்கிறேன்னு. அதுக்கான ஆதாரத்தை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? 2 சைடு பாருங்கள். இதுதான் விஷயம். நான் இங்கேருந்து மேலே நடக்கணும். ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் இதோட வீடியோ கட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளால் வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அது வரைக்கும் போகிற வரைக்கும் என்ன தானே பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஸோ என் கூட யாரும் வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. நான் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அந்த நண்பர்களும் யாரும் வரல, விஷ்ணு பக்தர்களும் யாரும் வரல. ஸோ நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். எனக்கு துணையாக இருக்கக்கூடியது நயினாமலை வரதராஜ பெருமாளை நம்பி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ அவர் எனக்கு துணையாக இருப்பார். விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை போட்டுட்டு நான் மேலே நடக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலேருந்து கீழே இருக்கிற வியூவை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த படிக்கட்டு தாங்க நான் கடந்து வந்து இன்னும் நான் இந்த சைடு போகணும். இன்னும் மேலே ஏறணும். நயினாமலை வரதராஜர் பார்க்குறதுக்கு சாதாரணமாலாம் அவரை பார்த்துட முடியாது. அவர் நினச்சா மட்டும்தான் அவரை போய் பார்க்க முடியும். வாங்க போகலாம். திருப்பி வளையுதுங்க. அது சேம் வைப்பு தாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு கீழ் வியூவை காமிக்கிறேங்க. நீங்கள் பாருங்கள், திருப்பி அதே மாதிரி இருக்குது பாருங்கள். திருப்பி அதே மாதிரி ஏறணுங்க. நிழல் இருக்கு. வாட்டர் கேன் விழுந்துருச்சுங்க. தொப்பையாக நனைஞ்சிட்டேங்க. வெயில் அந்த அளவுக்கு இருக்குது. மணி எத்தனை கரெக்டாக? மணி 10:30. 9 மணிக்கு ஆரம்பித்தது 1.5 மணி நேரம் ஏறி இருக்கும். இன்னும் நம்மளால் உச்சியை வந்து நம்மளால் அடைய முடியலை. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. மண்டே தான் பாருங்கள் எவ்வளோ வேர்த்து கொட்டுதுன்னு. இப்போ என்னோடய பழைய வீடியோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நயினாமலைக்கு வயசானவங்க யாருமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
வேத்துலாம் கொட்டுது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ இப்பயும் அதுதான் சொல்கிறேன். ஸோ யாரும் நைனா மலைக்கு வயசானவங்க வந்துடாதீங்க. வேட்டு குத்துது, எப்படி கொட்டுது பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், முடியல. அப்படியே உச்சி மண்டையிலேருந்து அப்படியே ஊற்றுதுங்க. ரொம்ப முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடரலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா ரொம்ப முடியலைங்க. எங்கேயுமே ஒரு சில இடத்துல நின்னேன். இந்த இடத்துல தான் உட்காந்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்தேன்னு நினைக்கிறேன். உட்காந்தோடனே எந்திரிச்சிட்டேன். இங்கே ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரொம்ப முடியல. ஏன்னா பேச்சு துணைக்கும் யாரும் இல்லாமல் தனியாக ட்ராவல் பண்ணுறேன்னா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. வாட்டர் கேன் எடுத்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு மூச்சு வாங்குறத நின்னதுக்கப்புறம் மலை ஏற போகிறேன். அதே மாதிரி உடல்நல குறைவாக இருக்கிறவங்க இந்த மலைக்கு தயவு செய்து வராதிங்க. அப்படி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, வரதராஜ பெருமாள், நைனாமலையில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சாலை வழியாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அவரோட அருளை பெற்றுட்டு நீங்கள் போங்க. ஓகேங்களா? நான் இங்கேருந்து கிளம்பும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன்.